Hello friends, welcome to sherlinscraft. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் கொடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து நியூஸ் பேப்பர் ஸ்டிக் வச்சு தான் நம்ம வால் ஹேங்கிங் பண்ண போகிறோம். நியூஸ் பேப்பர் ஸ்டிக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நீட்டாக நியூஸ் பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உருட்டுறதுக்காக இந்த மாதிரி ரீஃபில் எடுத்திருக்கேன். ரீஃபில் வச்சு நம்ம உருட்டினோன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு சைட் ஃபுல்லாக ஃபெவிகால் நீட்டாக போட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து நம்ம எந்த சைடில் கட் பண்ணாலும் நியூஸ் பேப்பர் வந்து உருட்டினது பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக உருட்டிக்கலாம். ஓகே, இப்போ நியூஸ் பேப்பர் ஸ்டிக் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி சேம் சைஸில் நான் நியூஸ் பேப்பர்ஸ் ஸ்டிக் நிறைய பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ வந்து இந்த நியூஸ் பேப்பர் ஸ்டிக்ஸ்க்கு வந்து பெயிண்ட் பண்ண போகிறேன். பிளாக் கலரில் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். பேக்ரவுண்டும் பிளாக்கு, பெயிண்ட்டும் பிளாக்ன்றனால பிளாக் கலரில் தெரியாது, அதனால நியூஸ் பேப்பர் பேக்ரவுண்டுக்கு மாற்றிட்டேன். இப்போ வந்து இந்த நியூஸ் பேப்பர் ஸ்டிக்ஸ் எல்லாத்துக்கும் நான் வந்து பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ண போகிறேன். நான் சும்மா ஒன்று மட்டும் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் பண்ணுறது வீடியோவாக காமிச்சோன்னா வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும், அதனால். ஓகே, இப்போ ஒரு ஸ்டிக் ஃபுல்லாக நான் பெயிண்ட் பண்ணிவிட்டேன். இதே மாதிரி நான் எல்லா ஸ்டிக்கும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ எல்லா ஸ்டிக்ஸ்க்கும் நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து டபுளாக நான் வைக்கிறேன். எல்லா ஸ்டிக்குமே சேம் ஒரே சைஸில் தான் இருக்குது. இப்போ வந்து ஃபெவிகால் போட்டு இது எல்லாத்தையும் ரெண்டாக ஒட்டிட்டேன் சேர்த்து. இப்போ நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்து நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நான் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இது வந்து நான் ஒட்டியாச்சு. ஒட்டினது காஞ்சிருச்சு. ஃபெவிகால் யூஸ் பண்ணி தான் ஒட்டியிருக்கேன். இது ஏன்னா நியூஸ் பேப்பர் தானே சீக்கிரமாக ஒட்டிக்கும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதே மாதிரி ஒரு ஸ்டிக்கு, அது வந்து டபுள் ஸ்டிக் சேர்த்து ஒட்டி நம்ம பண்ணது. இது வந்து ஒரே ஸ்டிக் தனித்தனியாக வச்சு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் ஒட்டிக்கலாம். இப்போ இதையும் நான் ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கிறேன். இதுவும் காஞ்சிருச்சு. இப்போ ஒரு ஸ்டிக் வச்சு நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணோம்ல, அதுக்கு மேலே டபுள் ஸ்டிக் வச்சு பண்ணதை வந்து ஒட்ட போகிறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஃபெவிகால் போட்டாச்சு. இப்போ வந்து இதை இதுக்கு மேலே வச்சு ஒட்டிக்கலாம். இது காயிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். டபுள் ஸ்டிக் வச்சு ஒட்டினதை மேலே வச்சனால பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்குது. இப்போ அடுத்தது இன்னொரு ஸ்டிக் எடுத்து இந்த 4 சைட்லேயும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குல்ல, அந்த சைஸில் வச்சு 4 சைட்லேயும் அளவாக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டிக்ஸை வந்து அந்த ட்ரையாங்கிள் மேலே க்ராஸாக வச்சு ஒட்டு போகிறோம். எப்படின்னு நான் காமிக்கிறேன். இப்போ எல்லா ஸ்டிக்ஸும் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஒரு ட்ரையாங்கிளில் வந்து ஒரு சைடு மட்டும் கீழே வந்து கொஞ்சம் கேப் இருக்கும். எல்லா சைட்லையும் அந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் கேப் இருக்கும். அந்த கேப்பில் தான் இந்த ஸ்டிக்கை ஒட்ட போகிறோம். இது மாதிரி நான் கம் போட்டு அந்த கேப்பில் வச்சுட்டு இதை வந்து மேல் பக்கமாக பார்த்த மாதிரி இந்த சைடில் கம் போட்டு ஒட்டிக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்க ஸ்டிக்கை வந்து நம்ம கடைசியில் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைட்லேயும் கொஞ்சம் கேப் இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் சரியாக தெரியுதான்னு தெரியல. அந்த இடத்துல நான் கம் போடுறேன், உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அந்த இடத்துல தான் இந்த ஸ்டிக்கை நான் வைக்கிறேன். அதே மாதிரி மேலேயும் ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி கிராஸாக ஒட்டுறதுனால பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அந்த இடத்துல நம்ம ஃப்ளவர்ஸ்லாம் வைக்கும் போது வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டிக்லேயே வந்து நான் கம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த கேப் இருக்க இடத்துல தெரியணுன்றதுக்காகவே வைக்கிறேன். இப்போ எல்லா ஸ்டிக்ஸையும் நம்ம ஒட்டியாச்சு. ஃபெவிகால் ஒயிட் கலரில் அங்கங்கே தெரியும் உங்களுக்கு. அது காஞ்சிடுச்சுன்னா தெரியாது. இப்போ ஃபெவிகால் காஞ்சிடுச்சு, நல்லா ஒட்டிக்குச்சு. இப்போ அடுத்ததாக ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 6 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டராக தான் இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளவர் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இப்போ நம்ம கட் பண்ண பேப்பரை வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுக்கிறேன். இப்போ இதை வந்து இன்னொரு டைமும் அதே மாதிரி மடக்கிக்கோங்க. 3 டைம்ஸ் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடக்கணும். இப்போ மடக்கியாச்சு. இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா ஓப்பன் சைடு கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி க்ளோஸ்டு சைடாக இருக்க இடத்துல வந்து இந்த மாதிரி யூ ஷேப்பில் வரைஞ்சிக்கிறேன். இப்போ வரைஞ்சதை கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு இதே மாதிரி ஒரு ஃப்ளவர் கிடச்சிரும். இப்போ இது வந்து ஃப்ளாட்டாக இருக்குல்ல, இது வந்து எப்படி அந்த மாதிரி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி ஒரு பெட்டல்ஸும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி கிடைக்கும். அப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ சென்டரில் வந்து பிளாக்ல ஸ்கெட்ச் வச்சு இந்த மாதிரி டாட் மாதிரி பெருசாக கொஞ்சம் வைக்கிறேன். பெரிய டாட்டாக வைக்கிறேன். இப்போ இது வந்து ஒரு பெட்டலை மட்டும் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ வந்து இந்த இடத்துல கொஞ்சமாக கம் போட்டு இன்னொன்று வந்து அதுக்கு மேலே ஒட்டிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு வளைஞ்ச மாதிரி அழகாக ஃப்ளவர் மாதிரி கிடைக்கும். இதே மாதிரி நான் நிறைய ஃப்ளவர்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். வேறு மாதிரி ஃப்ளவர்ஸ் கூட உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணாலும் நியூஸ் பேப்பர் ஸ்டிக்ஸ் வச்சு அதை எடுத்துக்கலாம். அது மேலே இந்த ஃப்ளவர்ஸை நம்ம ஒட்ட போகிறோம். நான் எப்படி ஒட்டலாம் அப்படின்றத வச்சு பார்த்துக்கிறேன். இப்போ இதே மாதிரி தான் நான் ஒட்ட போகிறேன். இப்போ ஃபெவிகால் போட்டால் அதே மாதிரி நான் ஒட்டிக்கிறேன். இப்போ
இப்போ இந்த சைடு 3 ஃப்ளவர் மட்டும் ஒட்டியிருக்கேன். இதே மாதிரி வந்து மேல் பக்கமாகவும் ஒட்டிக்கிறேன். மேல் பக்கமாகவும் ஒட்டியாச்சு, நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதே மாதிரி இன்னும் 2 சைட்லேயும் ஒட்டிக்கலாம். ஃப்ளவர்ஸ் வந்து கலர் கலராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கலர் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ளவர்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்கு யூஸ் பண்ண பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் அப்புறம் A4 ஷீட் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒயிட் கலர். A4 ஷீட்க்கு பதிலாக நார்மல் நோட்டில் இருக்க ஒயிட் பேப்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ளவர் பண்ணுறதுக்கு. இதுவுமே பார்க்குறதுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் நல்லா தான் இருக்கும். ஓகே, இப்போ 4 சைடும் 3 ஃப்ளவர் ஒட்டியாச்சு. 3 ஃப்ளவர் ஒட்டிட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ஒரு சைடு மட்டும் எக்ஸ்ட்ரா ஃப்ளவர்ஸ் ஒட்ட போகிறேன். எந்த மாதிரி ஒட்டுறேன்னு பார்த்து நீங்களும் ஒட்டிக்கோங்க. பார்க்குறதுக்கு அப்போ அழகாக இருக்கும் நம்ம வாலில் ஹேங் பண்ணும்போது. இது வந்து நான் செஞ்சு முடிச்சுட்டு வீட்டில் வாலில் மாட்டி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. இப்போ வந்து மேல் பக்கமாக 3 ஃப்ளவர் இருக்க மாதிரியும் கீழ் பக்கமாக நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்க மாதிரியும் நம்ம ஒட்டியிருக்கோம். நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் இது வரைக்கும் பண்ணல அப்படின்னா இப்போ கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி ஆள் கொடுத்துக்கோங்க. கீழ் பக்கத்தில் வந்து கொஞ்சம் கூட பிளாக் கலர் ஸ்டிக் தெரியாத மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து ஃப்ளவர் ஒட்டி கவர் பண்ணியாச்சு. இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்க ஸ்டிக்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். எல்லா சைட்லையுமே கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துலாம். அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ஃப்ளவர்ஸ்லாம் ஒட்டி முடிச்சுட்டு கடைசியில் வந்து இதெல்லாம் வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரா இருந்த எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டேன். பார்க்க நீட்டாக இருக்குது. இப்போ வந்து லைட் ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கும்போது கூட கொஞ்சம் ப்ரைட்டாக அழகாக தெரிஞ்சது ஒயிட் கலரில் ஃப்ளவர் வச்சுருக்கனால. இப்போ இதை வாலில் மாட்டுறதுக்காக இந்த மாதிரி பிளாக் கலரில் ஒரு நூல் எடுத்திருக்கேன். இதை வந்து 2 இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கிறேன். முடிச்சு போட்டாச்சு. இப்போ இதை மாட்ட முடியும். இதை ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து பேக் சைடில் திருப்பிக்கலாம். ஃபெவிகால் அப்ளை பண்ணி முடிச்சு போட்டு வச்சுருக்க நூலை வந்து இதுக்கு மேலே வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த மாதிரி குட்டியாக ஒரு பேப்பர் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி அதுக்கு மேலே ஒட்டிக்கலாம். இது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக தான், அப்போ தான் பிஞ்சு வராமல் இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் கொஞ்சம் குட்டி பேப்பர் வச்சுட்டேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது வந்து வாலில் ஹேங் பண்ணது நான் ஒரு ஃபோட்டோவாக உங்களுக்கு இன்செர்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.